ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டு துணியை வச்சு எப்படி கரப்பாம்பூச்சியை விரட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே வேஸ்ட்டு துணியை வச்சு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரியான டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த துணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த பார்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணிவிட்டு இந்த துணியை ரெண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டு துணியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊசி நூல் வச்சு இந்த பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்க பாருங்கள், இதுக்கு மேலே இந்த துணியை வச்சு ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க தைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த துணி மேலே ஒன்று வச்சு நம்ம இதே மாதிரி மடித்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த துணி மேலே இந்த துணியை வச்சு இப்படி மடிக்க போகிறோம். இதுக்கு மேலே இதையும் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே பண்ணுங்கள். இது நம்ம சின்ன வயசில் கலர் பேப்பரை வச்சு இந்த மாதிரி நம்ம விளையாண்டுருப்போம். பசங்களாம் சின்ன வயசில் விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி தாங்க ஒரு துணி மேலே இன்னொரு துணியை இப்படி வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஃபுல் துணியையும் நம்ம இதே மாதிரியே வச்சு மடித்து எடுத்துக்கலாங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே செய்யுங்க. இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரே கலர் துணி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டபுள் கலர் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இது மாதிரி நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது எந்த மாதிரி அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாகவே நீளமாக இந்த மாதிரி துணி நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதோடைய எண்டு பகுதி பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தலையில் ரிப்பன் மாதிரி கட்டி விட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவங்களும் ரொம்ப விரும்பி கட்டிக்குவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சட்டை துணி எடுத்துருக்கேங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொடுறதுக்கே நல்லா சாஃப்டான ஒரு துணியாக இருக்கும். இல்லை இதை விட சாஃப்டாக இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய கைப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு ரவுண்டான ஷேப்பில் தான் துணி வேணும். ஸோ அதனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த துணியை எடுத்துக்கலாம். இது இன்னொரு துணியும் நல்லா சாஃப்டான கிளாத்துங்க. இதையும் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு எந்த பகுதி வெளியில் தேவையோ அதை நம்ம உள்பக்கமாக வச்சு தைக்கணும். ஸோ எனக்கு வெளியில் எந்த பகுதி தேவையோ அதை நான் உள் பகுதியில் வச்சு இப்போ தச்சு எடுக்க போகிறேன். இந்த நம்ம தனியாக கட் பண்ணி வச்சோம்லங்க, இந்த மாதிரியான நீளமான துணியும் அதையும் அது உள்ளக்க வச்சு இப்போது இதை சுற்றிலும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் தச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட மெஷின் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிலும் தச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கேப் விட்டு நம்ம தைக்கலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிருக்கேன், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம உள்பகுதியில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் இது நான் உங்களுக்கு எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இந்த பகுதியும் நம்ம கொஞ்சம் தைச்சி எடுத்துக்கலாங்க. இது மெஷின் வச்சு தைச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் கையில் தைக்கிறதுனால கொஞ்சம் இப்படி இருக்குது. நீங்கள் மெஷின் இருந்தால் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா சாஃப்டான கிளாத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம்லங்க முகத்துக்கு போடுறதுக்கு, அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம இந்த மாதிரியான ஒரு வேஸ்ட்டு துணியை எடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி இதை வச்சு தான் நம்ம இப்போ கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கு ஒரு இது ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த துணி பார்க்குறதுக்கு நெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு வலை மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். சிசர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை இப்போ கட் பண்ண போகிறோம்.
ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணாதாங்க நம்ம கரப்பாம்பூச்சி விரட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி துணியை எடுக்க போகிறோம். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நடுவில் கட் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துன்னு போயிட்டு நடுவில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணது நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம சிங்க்குக்கு கீழே ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அங்கே நம்ம இதை வச்சு செட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸில் தாங்க நம்ம செட் பண்ண போகிறோம். இதிலேருந்து தான் நமக்கு வந்து கரப்பாம்பூச்சிலாம் வந்து ராத்திரி நேரத்தில் வெளியில் வரும். இதிலேருந்து தான் மோஸ்ட்லி வெளியில் வரும். இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இதை வச்சு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கொசு கூட இதுலேருந்து வரும் ராத்திரி நேரத்தில். ஸோ இதை வந்து நல்லா இதுக்கேற்ற மாதிரி கரெக்டு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் துணியை, உங்கள் வீட்டு சிங்க்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம். எல்லா பக்கத்துலையும் இதே மாதிரி நம்ம டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி வெளியில் வரவே வராது. ஸோ இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன பூச்சி கூட நமக்கு வெளியில் வரவே வராதுங்க. நாத்தமும் நமக்கு வராது. ஏன்னா இது நெட்டு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து இதில் நல்லா காற்றோட்டமும் இருக்கிறதுனால நமக்கு நாத்தமும் ஏற்படாது. நைட் நேரத்தில் இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் இருந்து உங்களுக்கு வருன்ற பயம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய வடிகட்டி எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டு படுத்தோம்னா நமக்கு வந்து எப்போவுமே கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.